அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய வார்த்தை வெறுமை சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எல்லா காரியங்களுமே நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியிலே நிரம்பி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இன்றைக்கு நீங்களும் நானும் ஏதோ நாம ஆண்டவரிடத்தில் வந்துவிடவில்லை. யோவான் 15:16 சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. இங்கும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுங்க, அப்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவன் நம்மை தீர்மானித்து முன்குறித்து நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நாம் அவரை அறியாதிருக்கும் பொழுதே அவர் தம்முடைய நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவர்தான் நம்மை அழைத்தார், நாம வந்துவிடவில்லை. அவர் நம்மை அழைத்தார், அவருடைய தீர்மானத்தின்படி அழைத்தார். எப்படி ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார், அதே போல ஆண்டவரும் நம்மை அழைத்தார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைத்த நாம் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை. அவருடைய தீர்மானத்தில் அழைக்கப்பட்டவர்களாய் என்று சொல்லப்படுகிறது. அவர் தீர்மானித்து நம்மை அழைத்தார், நாம் அவரிடத்தில் அன்பு கூறும்படி. ஆண்டுடைய வசனம் அப்படித்தான் சொல்லும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுதும் இதை எழுதுங்க. 1 கொரிந்தியர் 1:9 வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது, அவரிடத்தில் அன்பாய் இருக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைத்தார். நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவேதான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல சொல்ல, உன் தேவனாய கர்த்தரிடத்துல முழு உள்ளத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு உள்ளத்தோடு நீ அன்பு கூறுவாயாக என்று சொல்ல. ஒருவரின் இடத்தில் அன்பாய் இருந்தால் வசனத்தை கை கொள்ளுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவரிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே அவரிடத்தில் அன்பு கூறுவதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்ல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அப்படின்னா தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப அன்பு கூறுகிறவர்களுக்கு தான், யார் ஆண்டவரிடத்தில் உண்மையா அன்பு கூறுற அவர்களுக்கு தான் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, சகலம் எந்த காரியம் நடந்தால் அது ஒருவேளை உலகத்தின் பார்வைக்கு அது சில நேரங்களிலே தவறி போல காணலாம். இவர்கள் போய் என்னத்தை கண்டார்கள் என்று சொன்ன சில நேரம் நமக்கு நெருக்கத்தின் காலத்தில் அதிலும் ஆண்டவர் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். சகலமுமே நன்மைதான். எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவர் தீமையை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதே அல்ல. தம்முடைய பிள்ளைகளுக்கு எதை செய்தாலும் அவர் நன்மைக்கு எதுவாக செய்கிற தேவன் அல்ல. அதுவேதான் அவர் சொல்ற, சகலமும் நன்மைக்கு எதுவாக அவர் செய்கிறார். சகலமும் ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியம், ஆகவேதான் கர்த்தருக்கு மகிமை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் நாம் பார்க்கும்போது தாவீதை சிமேயி என்கிற மனுஷன் அங்கே அவன் தன்னுடைய மகனை அப்சலோம் நிமித்தம் துரத்தப்பட்டு அரண்மனை விட்டு வெளியே போகும்போது அந்த சிமையை சொல்றான், பேலியாளின் மகனை ரத்த பிரியனே ஒளிந்து போ என்று சொல்லி கல்லை மண்ணை வாரி அவன் மேல் இறைத்து
சவுளுடைய ரத்த பலியை மேல திருப்பினார் என்று சொல்லி தூஷண வார்த்தைகளை பேசிக் கொண்டு வருகிறார். அப்பொழுது கூட இருக்கிறவர் சொல்லுகிற இந்த செத்த நாயை சொல்லுங்க புழு தலையெடுத்து போடுறது அப்படி சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த சிறுமி பார்த்து என்னை மறுபடியும் என்னுடைய நிலைக்கு கொண்டு வருவார் என்று சொல்ல சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்கிறது. எந்த காரியமான அந்த நன்மைக்கு இன்றைக்கும் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற எந்த காரியம் அதுவும் நன்மை. எந்த ஒன்றையும் அவர் தீமைக்கு அளவுப்படுகிற தேவன் அல்ல. ஆகவே தேவனிடத்தில் அன்பு கூறுகிற